ஜெபிப்போம். என் கண்மலையும் மீட்பெருமாகிய அன்பின் ஆண்டவரே, அடியேனுடைய வாயின் வார்த்தைகளும் இந்த இறை வார்த்தைகளில் கேட்கிற மக்களின் இருதயத்தின் வேண்டுதல் விண்ணப்பங்களும் ஆண்டவருடைய பார்வையில் ஏற்புடையதாக இருப்பதாக. ஆமேன். சிலுவையிலே மரித்து நமக்காக உயிர்த்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்தல்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். லெந்து நாட்கள் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாம் உயிர் மீட்சி அடைய நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபையின் நாட்கள். இந்த கிருபையின் நாட்களிலே சிலுவை குறித்ததான தியானத்தை நாம் அதிகமாக சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நாளிலும் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 1 நிருபம் 1 அதிகாரம் 3 முதல் 5 வசனங்களை மையமாக வைத்து நித்திய நம்பிக்கையின் சிலுவை என்ற தலைப்பிலே நாம் தியானிக்க இருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இன்றைய நாளிலுள்ள துருக்கி தேசத்திலே வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் பாடுகளை அனுபவித்து கொண்டிருந்த பொழுது, அந்த பாடுகளின் மத்தியிலே அநேகர் இயேசு கிறிஸ்துவனுடைய நற்செய்தியின் உண்மைகளை விட்டு தடம் பெற ஆரம்பிக்கின்ற பொழுது, அப்போஸ்தலனாகிய பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்த எழுதப்பட்ட நிருபம்தான் இந்த பேதுரு எழுதின பொதுவான நிருபம். இந்த பேதுரு அவர்களை உற்சாகப்படுத்தி இந்த நற்செய்தியினுடைய உண்மைகளை ஆழமாக அறிந்து கொள்ளவும், பாடுகள் மத்தியிலும் நம்பிக்கையோடு கூட நாம் பரமனை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை இந்த இறை வார்த்தையின் வழியாக அவர்களுக்கு உணர்த்துகின்றார். ஒருவேளை பாடுகள் அந்த நாட்களில் மட்டும்தான் இருந்ததா? இல்லை. இந்த நாட்களிலும் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு அநேக விதமான பாடுகள். ஆனாலும் இக்கால பாடுகள் எதிர்கால வாழ்வின் நம்பிக்கையை எந்த விதத்திலும் சிதைத்து விடாதபடி நாம் ஆண்டவரை நோக்கி பயணிக்கின்ற அந்த பயணத்திலே இந்த சிலுவை நமக்கு தருகின்ற நம்பிக்கை பற்றி கொண்டு நாம் பயணிக்க இந்த திருமறை பகுதி எனக்கும் உங்களுக்கும் இந்த நாளிலே அழைப்பை கொடுக்கின்றது. முதலாவது சிந்தனை, நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை சிலுவை. நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை அல்லது நம்முடைய நம்பிக்கையின் அடித்தளம் சிலுவை. பேதுரு 1 நிருபத்திலே 1 அதிகாரத்தின் 4 வசனத்திலே பிற்பகுதியில் அவர் சொல்லுகின்றார், ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படை ஆண்டவருடைய இரக்கத்தை மையமாக கொண்டிருக்கின்றது. ஆண்டவருடைய இரக்கம் என்பதை நாம் சம்பாதிக்க முடியாது, அதற்கு நாம் பாத்திரவான்களும் அல்ல. ஆனாலும் ஆண்டவருடைய கோபத்திற்கும் அவருடைய நியாய தீர்ப்பிற்கும் நம்மை விலக்கி காப்பதற்காக, ஏனென்றால் நாம் அநேக முறை சொல்லாலும் செயலாலும் சிந்தையினாலும் கற்பனைகளுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்திருக்கின்றோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு நிருபத்தை எழுதுகின்ற பொழுது 3 அதிகாரம் 23 வசனத்தில் சொல்லுகின்றார், எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்கள் ஆனோம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஆனாலும் ஆண்டவருடைய மிகுந்த இரக்கத்தின்படி ஆண்டவர் நம்முடைய மீட்பின் தேவையை அறிந்து அவர் இறங்கி வந்து நம்மை போல மனு உருவெடுத்து நமக்காக சிலுவையிலே பாடுபட்டு நம்மை அவர் மீட்டெடுக்கின்றார். ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகின்ற பொழுது சொல்லுகின்றார், அவருடைய இரக்கத்தின்படி அவர் நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார். இந்த மறுபிறப்பு என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே மனமாற்றத்தின் வழியாக வருகின்ற ஒரு புதிய அனுபவமாகும். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த மறுபிறப்பு நமக்கு எதிர்காலத்தை குறித்தான ஒரு நம்பிக்கையை அது உறுதிப்படுத்துகிறது என்று சொல்லுகின்றார். அப்படிப்பட்ட நம்பிக்கை இயேசு கிறிஸ்து மரணத்துக்கு முன்பாக மனிதர்களுக்கு இருந்ததில்லை. ஆனால் ஆண்டவருடைய மரணம், சிலுவை மரணம், மறுபிறப்பை குறித்ததான ஒரு நம்பிக்கையை அது எனக்கும் உங்களுக்கும் தருகின்றது. எப்படிப்பட்ட மறுபிறப்பின் நம்பிக்கை? ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து கொடான கொடி தூதர்களோடு சேர்ந்து கொண்டு அவரை துதித்து பாடுகின்ற நித்தியத்துக்கான நம்பிக்கையை இந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கும் தருகின்றது. ஆகவே இந்த சிலுவை நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாக அது இருக்கின்றது. இதையெல்லாம் எப்படி சாத்தியம்? ஆண்டவருடைய சிலுவை மரணம், அதற்கு பிற்பாடு அவருடைய உயிர்ப்பு, சிலுவையிலே அவர் பட்ட பாடுகள், நம்முடைய இடத்தை அவர் எடுத்துக்கொண்டு நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்ததின் நிமித்தமாக அந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கும் ஒரு மறுபிறப்பிற்கான ஒரு நம்பிக்கையை அது கொடுக்கின்றது. இரண்டாவது சிந்தனை, நம்முடைய நம்பிக்கையின் தன்மை. நம்முடைய நம்பிக்கையின் தன்மை 4 வசனத்துடைய முற்பகுதியிலே பேதுரு எழுதுகின்றார், இயேசு கிறிஸ்து மரித்தெழுந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும்
வாடாததுமான சுதந்திரத்துக்கு ஏதுவான என்று அவர் குறிப்பிடுகின்றார். ஒருவேளை உலக பிரகாரமாக நாம் சிந்திப்போம் என்றால், இந்த சுதந்திரம் என்பது ஒருவருடைய உரிமை. அதாவது ஒரு மனிதன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகின்ற பொழுது தனக்கு பின் வருகின்ற சந்ததிக்கு சேர்த்து வைக்கின்ற அழிந்து போகக்கூடிய உலக பிரகாரமான சொத்துக்களை குறிக்கின்றதான ஒரு வார்த்தையாக இருக்கின்றது. அது ஒவ்வொரு சந்ததியாக பரம்பரை சொத்து என்று நாம் சொல்லுவோம் அல்லவா, அதை குறிக்கின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது. ஒருவேளை பழைய ஏற்பாட்டு காலத்திலே பார்ப்போம் என்றாலும், இந்த நிலத்தை அல்லது ஒரு இடத்தை கொடுக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுகின்றார், சுதந்திர பாகமான இந்த தேசத்தை உனக்கு தருவேன் என்று ஆபிரகாமுக்கு அவர் வாக்கு கொடுக்கின்றார். ஆதியாகமம் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 8ஆம் வசனம் சொல்லுகின்றது, நீ பரதேசியாய் தங்கி வருகின்ற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உன் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாயிருப்பேன் என்றார். இந்த சுதந்திர பாகம் என்பது நிலத்தை மையப்படுத்தினதாக பழைய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கின்றோம். ஆனாலும் இந்த உலகத்தை சார்ந்த அல்லது இந்த பூமியை சார்ந்து நமக்கு கொடுக்கப்படுகின்ற இந்த சுதந்திர பாகங்கள் எல்லாம் ஒரு காலத்திலே அழிந்து போய்விடும். ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகின்ற பொழுது, நமக்கு ஆண்டவர் இந்த மறுபிறப்பின் வழியாக தருகின்ற சுதந்திர பாகமானது அது அழியாததும் அது மாசற்றதும் அது வாடாததுமாய் இருக்கிறது என்று அவர் சொல்லுகின்றார். ஆகவே இந்த தன்மைகளை குறித்து நாம் பார்ப்போம் என்றால், நமக்கு சுதந்திரமாக உறுதியளிக்கப்பட்டிருக்கிறதான இந்த நித்திய வாழ்வு என்பது நாம் இந்த உலக பிரகாரமான அழிந்து போகக்கூடிய பொருட்களின் மேல் நாம் நம்பிக்கை வைக்காமல் அழியாததும் நமக்கு என்றைக்கும் நித்தியமாய் இருக்கின்றதான இந்த உன்னதமான சுதந்திர பாகத்தை அது நமக்கு அதிகமாக கற்று தருகின்றது. இதை தான் நாம் கிடைக்கப்பெற வேண்டுமே தவிர வேறு எதையும் நாம் நமக்கென்று நாம் வைத்துக்கொள்ள கூடாது. ஏனென்றால் கிறிஸ்தவர்களாகிய நாம் அழிந்து போகக்கூடிய அல்லது அழுகி போகக்கூடிய அல்லது ஒழிந்து போகக்கூடிய சுதந்திர பாகத்தின் மேல் நம்முடைய எண்ணத்தை வைக்காமல், நம்முடைய சிந்தனையை வைக்காமல், அழியாததும் வாடாததும் அல்லது ஒரு காலம் ஒழிந்து போகாதுமான நித்திய வாழ்க்கையின் மேல் நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படிப்பட்ட நம்பிக்கை வைப்பதற்குத்தான் இந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுகிறது. பரிசுத்த மத்தேயு எழுதிய நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 19 முதல் 21 வசனங்களிலே அவர் சொல்லுகின்றார், நீங்கள் பூலோகத்திலே உங்களுக்கென்று எல்லாவற்றையும் சேர்த்து வைப்பதை விட பரலோகத்திலே நீங்கள் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். ஏன் ஆண்டவர் சொல்லுகின்றார்? 21ஆம் வசனம் மத்தேயு 6:21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கும் என்று அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, நம்முடைய நம்பிக்கையின் தன்மை அழிந்து போகக்கூடிய இந்த உலக பிரகாரமான பொருட்கள் மேல் அல்லாமல் அழியாததுமான நித்திய வாழ்வின் மேல் இருக்க வேண்டும் என்று இந்த சிலுவை எனக்கும் உங்களுக்கும் கற்றுத்தருகிறது. ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி இந்த சிலுவையின் வழியாக அப்படிப்பட்ட சுதந்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் கொடுத்திருக்கின்றார். மூன்றாவது, இந்த சிலுவை நம்முடைய நம்பிக்கையின் உறுதியாக அது காணப்படுகின்றது. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துடைய முற்பகுதி சொல்லுகிறது, கடைசி காலத்திலே வெளிப்பட்ட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசத்தை கொண்டு தேவ பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறது. பிதாவாகிய கடவுள் தன்னுடைய மக்களை இந்த எதிர்காலத்திலே உறுதியளிக்கப்பட்ட இந்த சுதந்திர பாகத்திற்கு நம்மை காத்து அவர் வழி நடத்துகின்றார். 2 உண்மைகளை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று, ஆண்டவர் அந்த சுதந்திரத்தை எனக்கும் உங்களுக்கும் அவர் பாதுகாத்து வைத்திருக்கின்றார். இன்னொன்று, என்னையும் உங்களையும் பாதுகாப்பாக அந்த சுதந்திரத்தை நோக்கி அவர் பயணிக்க அவர் அழைக்கின்றார். இதைதான் இந்த சிலுவையின் வழியாக நானும் நீங்களும் நம்முடைய நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொள்கின்றோம். நம்முடைய எதிர்காலம் இதைவிட ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாக ஒருபோதும் இருக்க முடியாது. அதே போல பேதுரு ரட்சிப்பு என்கிறதான ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்துகின்றார். இந்த ரட்சிப்பு நாம் எதிர்காலத்திலே இந்த சுதந்திரத்தை நாம் அடைந்து கொள்வதற்கு அது ஏதுகரமாய் இருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்கப்படுகின்ற ஒரு மனிதன் இந்த ரட்சிப்பின் வழியாக சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுது இந்த சுதந்திர பாகத்தை நானும் நீங்களும் சுதந்திரித்து கொள்ள முடியும். ரட்சிப்பு என்கின்றதான வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்விலே ஒரு அனுதின அனுபவமாக அது கொடுக்கப்படுகின்றது. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி திருச்சபையாருக்கு எழுதுகின்ற பொழுது
1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகின்றார், சிலுவையை பற்றியதான உபதேசம் கெட்டுப்போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது என்று அவர் ஆணித்தரமாக அவர் சொல்லுகின்றார். கிறிஸ்தவ தன்மையிலே அல்ல கிறிஸ்தவ தகவுகளிலே நானும் நீங்களும் வளருகின்ற பொழுது நம்முடைய ரட்சிப்பு இந்த உலகத்திற்கு அது வெளிக்காட்டப்படுகின்றது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே பவுல் மறுபடியுமாக அவர் சொல்லுகின்ற பொழுது, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி முடிவு பரியந்தம் அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார், அவர் நம்மளை பலப்படுத்துவார். நாம் விசுவாசித்து ஆரம்பித்த நாள் முதல் நமது சுதந்திரத்தை பரலோகத்தில் அடைந்து கொள்கிற அந்த நாள் வரைக்கும் நாம் தேவனுடைய பலத்தினாலே காக்கப்படுகிறோம் என்பதை இந்த திருமறை பகுதி எனக்கும் உங்களுக்கும் அது உணர்த்துகின்றது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மக்களிடத்திலே உரையாற்றுகின்ற பொழுது, அவர் ஆடுகளை குறித்து சம்பாஷிக்கின்ற பொழுது, யோவான் எழுதிய நற்செய்திகள் 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கின்றேன் என்று அவர் வாக்கு பண்ணுகின்றார். அதே போல பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு திருச்சபைக்கு எழுதுகின்ற பொழுது, உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்து நாள் பரியந்த முடியும் நடத்துவார் என்று சொல்லுகின்றார். ஆகவே கவலைப்படாதிருப்போம். ஏனென்றால் ஆண்டவர் என்னையும் உங்களையும் நற்கிரியைகளை செய்ய அழைத்திருக்கிறார். அந்த நற்கிரியைகள் வழியாக சிலுவையை நோக்கி நம்பிக்கையோடு கூட நாம் பயணிப்பதற்காக தான் இந்த லெந்து நாட்களுடைய அனுபவத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தருகின்றார். இந்த லெந்து நாட்களிலே நாம் சிலுவையை நோக்கி நம்பிக்கையோடு கூட நாம் பயணிப்போம். ஏனென்றால் இந்த சிலுவை நம்முடைய நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கின்றது. எல்லாவற்றுக்கும் மேலாக நித்திய வாழ்வினுடைய ஒரு உறுதிப்பாட்டோடு கூட நாம் பயணிப்போம். ஏனென்றால் இந்த சிலுவை நம்முடைய நம்பிக்கையின் உறுதிப்பாடாக அது இருக்கின்றது. ஆண்டவர் தாமே இந்த இறை வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். சிலுவையின் வழியாக நித்திய வாழ்வினுடைய நம்பிக்கையை எங்கள் வாழ்விலே விதைத்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்களிலே சிலுவையை நோக்கி பார்க்கின்ற பொழுதெல்லாம் இந்த சிலுவை எங்களை நித்தியத்துக்கு நேராக வழிநடத்தும். ஏனென்றால் இந்த சிலுவை எங்கள் நம்பிக்கையின் அடிப்படை, இந்த சிலுவை எங்களுடைய தன்மையின் அடிப்படை, அதே போல இந்த சிலுவை நித்திய வாழ்வுக்கான உறுதிப்பாட்டின் அடிப்படை என்ற சிந்தனையோடு கூட நாங்கள் பயணிக்க கிருபை தாரும். ஆண்டவர் சிலுவையிலே மரித்தீர், உயிர்த்தீர். இந்த சிலுவையின் வழியாக எங்களுக்கு நித்திய வாழ்வை உறுதி செய்திருக்கிறீர். ஆகவே இந்த சிலுவையை பற்றி கொண்டு ஆண்டவர் காட்டிய பாதையிலே பயணிக்க தேவன் எங்களுக்கு கிருபை புரிந்தள்ள வேண்டுமாய் இறைமைந்த நாம் இயேசு கிறிஸ்துவின் திருப்பாதம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.